ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பரோட்டோவில் ஃபஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ பரோட்டோ என்ன சொல்கிறாங்கன்னா, அவாக்கி நீ இன்னும் இவ்வளோ தூரம் வருவேன்னு நினச்சே பார்க்கல அப்படின்னு சொல்கிறான். அதுக்கடுத்து வில்லேஜை காமிக்கிறாங்க. எல்லா ஊரே இதுவாக இருக்குது, அப்படியே உடஞ்சி கிடக்க மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து பரோட்டோ ஹெட்பாண்டை கட்டியிருக்கான். அதுக்கடுத்து இப்போ நடக்கிற இதை காமிக்கிறாங்க. ஸோ பரோட்டோ எகிரி குதித்து ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கான். அதுக்கடுத்து ஷிகமாரோட பையன் தான் ஷிகடாயும் பரோட்டோவும் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே வர்றாங்க. அதுக்கடுத்து நருட்டோவை காமிக்கிறாங்க. நருட்டோ ஒக்காக்கி ஆகிட்டான். பரோட்டோவும் ஷிகமாருவும் இன்னும் இவ்வளோ ஒர்க் இருக்குது, முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கடுத்து பரோட்டோ ட்ரெயின் மேலே ஏறி பர்கர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறான். அதுக்கடுத்து ஷிகடாய் சொல்கிறான், அவங்க அப்பாவுக்கு எதுவுமே தொல்லை கொடுக்காதடா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கடுத்து எங்கள் அப்பாலாம் என்னை கண்டுக்கவே மாட்டுறாடி இப்போல்லாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஷிகடாய் ஏய் உங்கள் அப்பாவுக்கு நீ தொல்லை கொடுக்காம அப்போ தாண்டா எங்கள் அப்பா எனக்கு தொல்லை கொடுப்பாம இருப்பாடு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கடுத்து ஓகேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சோடனே பார்த்திங்கன்னா ஷிகடாய் என்ன பண்ணுறான்னா, பரோட்டோ வாயிலேயே பர்கரை திணிச்சிருவான். அது வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து வாயில் திணிச்சிடுற பர்கரை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, நான் கிளம்புறேன்டா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஷிகடாயும் பார்த்திங்கன்னா கிளம்புறான். எகிரி குதிச்சு கிளம்புறான். அதுக்கடுத்து பரோட்டோ அங்கே ஸ்டாச்சுலாம் பார்க்குறான். அதுக்கடுத்து அவன் அதுக்கடுத்து எகிரி கத்துறான். அதுக்கடுத்து அங்கே ட்ரெயின் டிரைவர் எதுக்குடா இங்கே நிற்கிற போடான்னு கத்தி விட்டுறாரு. அதுக்கடுத்து போயிட்டான். அதுக்கடுத்து டிக்கின்னு இங்கே ஊரில் பணக்கார பையனை இவங்களாம் இவங்ககிட்ட காசு கிடைக்கும்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே பரோட்டோ பார்த்துட்டு ஷேரோக்லான் ஜின்ஸு போட்டுட்டு டெக்கியை காப்பாற்றலான்னு போகிறான். ஸோ டெக்கியை காப்பாற்றுறதுக்காக போகிறான். அதுக்கடுத்து எல்லாரையும் அடித்து போட்டுட்டு ஓடுறான். அதுக்கடுத்து ஒன்னோட டீம் வந்துட்டாங்க. அதுக்கடுத்து தப்பிச்சு இங்கே உட்காந்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பரோட்டோ டெக்கி கிட்டே பேசுகிறான். நீ நாளைக்கு அகாடமி வாடியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு பேசுகிறான், எனக்கு நிஞ்சாவை விடதே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக தப்பியாச்சு. சரி நான் வா போகலாம், போயிடுப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஜூஸ் குடிச்சிட்டு போகிறாங்க. ஸோ இது டெக்கி பொண்ணு இல்லை பையன், அது முதல்ல முக்கியமான விஷயம். அதுக்கடுத்து உங்கள் அப்பா எங்கே வேலை செய்கிறாங்கன்னு கேட்குறேன். அதுக்கடுத்து இங்கே இது ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. அதுக்கடுத்து பரோட்டோ ஆச்சரியமாயிட்டான். இதுதான் இந்த வில்லேஜ்லேயே சூப்பரான கம்பெனி அப்படின்னு ஆச்சரியமாயிட்டு பேசுகிறேன். அதுக்கடுத்து போயிட்டுருக்காங்க. பரோட்டோ கேட்குறா, உனக்கு எதுக்கு அகாடமிக்கு போகிறதுக்கு பிடிக்கல அப்படின்னு. அதுக்கு சொல்கிறேன், எனக்கு அகாடமினாலே ஏனே தெரியல அப்படின்னு சொல்ல. பரோட்டோ கேனை தூக்கி போட டஸ்ட்பினில் கரெக்டாக வந்துச்சு. அதை பார்த்து இன்ஸ்பைர் ஆகி டெக்கி இது பண்ணிருக்கா. அதுக்கடுத்து எங்கள் அப்பா எனக்கு அதுக்கடுத்து என்ன சொல்கிறேன்னா பார்த்திங்கன்னா, எங்கள் அப்பா என்னை அகாடமி போக சொல்லி தொல்லைப்படுறாரு, ஆனால் எனக்கு அகாடமி பிடிக்கல போகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அப்போனா உங்கள் அப்பாவுக்கு பாடம் நடத்தி கொடுறேன் அப்படின்னு சொல்கிறான் பரோட்டோ. அது தயங்கிக்கிட்டே பேசிகிட்டு இருக்கா டெக்கியும். ஸோ பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து 2 பேரும் ஏதோ இந்த பாடத்தை தட்டி கொடு அப்படின்னு பேசுகிறேன். அதுக்கடுத்து டைம்னு கேட்டு 7 மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பரோட்டோ எங்கள் அம்மாவோட கத்துவாங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு பாய்னு சொல்கிறா. அதுக்கடுத்து என்ன பண்ணுறான்னா, கேன் எடுத்து தூக்கி போடுறா. இன்றைக்கி அப்பாவுக்கு பழி இது பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேன் கரெக்டாக வந்தது. அதை பார்த்து எஸ் அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கடுத்து பரோட்டோவும் வீடு காமிப்பாங்க. அப்போ தான் இனாட்டாவை காமிப்பாங்க. இனாட்டாவை காமிச்சோடனே இனாட்டா ஃபங்க்ஷன் இருக்குல்ல, ஏன் லேட்டாக வர பரோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா பரோட்டோக்கு ஒன்னோட தங்கச்சியும் இருக்குது. அந்த தங்கச்சி பேர் ஈமாவளி. இனாட்டாக்கும் நருட்டோக்கும் கல்யாணம் ஆனோடனே தான் அவங்களுக்கு 2 பேருக்கும் குழந்தை பிறக்குதா பரோட்டோ ஈமாவளி. ஸோ டின்னர்லாம் பயங்கரமாக இருக்குது. அது என்ன ஃபங்க்ஷன்னு சொல்லலை. ஸோ சின்னதாக ஃபங்க்ஷனாக இருக்கிறாங்க போல இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க.
அதுக்கடுத்து பரட்டு சொல்கிறா, அப்பா இப்போல்லாம் ஒக்காக்கி ஆனோடனே கண்டுக்கிறதே இல்லை நம்மளெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கடுத்து இனாட்டா வந்து அது அது அவங்களோட வேலை அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இதை பற்றி பரட்டு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறான். இனாட்டாவும் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு ரொம்ப வேலை இருக்கிறதுனால வரமாட்றாங்க. நீ எதுக்கு இவ்வளோ டென்ஷனாக இருக்க? உங்கள் அப்பா தான் இருக்கறதுலே ஒக்காக்கே லீஃப் வில்லேஜுக்கு ஹெட் லீஃப் வில்லேஜுக்கு உங்கள் அப்பா தான் கிங்கு. இதை பற்றி பெருமையாக இது பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இதோ இன்னும் இப்படி இது பண்ணிட்டுருக்க அப்படின்னு வந்து இனாட்டா வந்து பரட்டோவை பிடிச்சி திட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பரட்டோ வந்து நைட்டு வந்து தூங்க போய் இதே பற்றி யோசிக்கா. அதுக்கடுத்து டெக்கி காமிக்கா பழி வாங்குறதுக்காக இது பண்ணுறான். ஆனால் வந்து அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடி வச்சுட்டு போய் பாடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கடுத்து போ அப்படின்னு சொல்லினோடனே டெக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அகாடமியாக போக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீ நிஞ்சா ஆகணும் அகாடமி போ அப்படின்னு சொல்லிட்டு வெளில துரத்தி விட்டுறாங்க. அதுக்கடுத்து டெக்கி மேலே வந்து ஒரு ஆவி மாதிரி வந்து டெக்கியோட முதுகில் கடிச்சிடுது. ஸோ டெக்கி வந்து அதுக்கடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக மாறிடா. அதுக்கடுத்து வந்து பரட்டோ வந்து பயங்கர வேகமாக ஓடிட்டுருக்கான் ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நேரத்தில் தான் இது டெக்கியை பார்க்குறான் பரட்டோ. அதுக்கடுத்து பரட்டோக்கு வந்து ஏதோ ஒரு பவர் மாதிரி அவைக்கன் ஆகுது. ஸோ அது ஒரு பேக்குங்கன் மாதிரி இருக்குது. அடுத்து போக எபிசோட்ஸில் காமிப்பாங்க பேக்குங்கன். அதுக்கடுத்து வந்து சரி நம்ம போவோன்னு சொல்லிட்டு ட்ரெயினில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ராகின் அந்த பசங்க இருந்தாங்கள்ல பணம் வாங்குறதுக்காக அங்கே நிறைய பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ வந்து அதில் என்ன ஆகிடுதுன்னா ட்ரெயின் க்ளோஸ் ஆகிடுது. இது வந்து நம்மளை பழி வாங்கினவங்களும் இது பண்ணோன்னு சொல்லிட்டு டெக்கி தான் இப்படி பண்ணுவாள். ஸோ டெக்கி கண்ட்ரோல் பண்ணி அந்த பசங்க ஒழுங்குபடியாதே இந்த ட்ரெயினை ஸ்டாப் பண்ணிடு அப்படின்னு டெக்கி கிட்டே சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பரட்டும் வந்துடுறான் என்னதுன்னு பார்த்துட்டு. அதுக்கடுத்து டெக்கி என்ன சொல்லுவான்னா நம்ம எல்லாம் இந்த ட்ரெயின்லேயே வந்து பார்த்திங்கன்னா செத்துருவோம் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, ஏன் இதுக்கு இப்படிலாம் பண்ணுறக்க, உனக்கு என்ன ஆயிடுச்சு டெக்கி அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. அதுக்கடுத்து பரட்டும் உனக்கு என்ன ஆயிடுச்சு டெக்கி டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கடா அப்படின்னு சொல்கிறேன். இது எதனால இருக்கணும்னா அந்த ஆவி மாதிரி ஒன்று கிடச்சதுலாச்சு அதுதான். அதுக்கடுத்து திரும்பியும் பரோட்டோக்கு அந்த பேக்கு கன் மாதிரி ஒன்று வந்து அவைக்கன் ஆகுன மாதிரி ஓப்பன் ஆகுது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பரோட்டோ ஒன்னோட ட்ரெயின் வருது. அந்த இதை ஸ்டாப் பண்ண பார்க்குறேன். ஆனால் வந்து மிஸ் ஆகிடுச்சி. ஷிட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பண்ணடா. அதுக்கடுத்து டெக்கி சட்டையை பிடிச்சி எதுக்குடா இப்படி படுற அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பரோட்டோ கேட்டுட்ருக்கான். அதுக்கடுத்து இது பார்த்திங்கன்னா டெக்கி வந்து நம்ம எல்லாம் ஒன்றாவே செத்துடலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ வந்து அந்த அந்த ஆவி மாதிரி வந்து பர்பிள் கலர் பிடிச்சதில்ல அதில் தான் டெக்கி இப்படி ஆயிடுப்பான். ஸோ அதுக்கடுத்து வந்து பரட்டோ வந்து மேலே குதிச்சு ஷேடோக்ளான் ஜீன்ஸு போடுவான். ஷேடோக்ளான் ஜீன்ஸு போட்டுட்டு அதை எப்படியாவது ஸ்டாப் பண்ணிடணுன்னு பார்ப்பா. அதுக்கடுத்து டெக்கிக்கு வந்து செடியாகிடுவான்னு நினைக்கிறேன். இப்போ தான் செடியாகிட்ட பாருங்க. அந்த ஆவி மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சு. அதுக்கடுத்து பரட்டோ இது விழ போவான். அந்த புஷ் பண்ணிடுவா. அப்போ டெக்கி பிடிச்சிடுவா. ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா டெக்கியும் விழ போவான். டெக்கியும் பிடிச்சிட்டு பரட்டோ அப்புறம் வெளில போயிடுவான். பரட்டோவும் பிடிச்சிடுவாங்க. அதுக்கடுத்து எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு படுத்து கொடுப்பாங்க. அப்போ ஒரு வழியாக தவிச்சோம். டெக்கி உனக்கு என்ன ஆயிடுச்சு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதுவாகிடுச்சு அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா ட்ரெயின் மேலே பிஞ்சிடுச்சு. அதுக்கடுத்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த சைடு குதிச்சு போயிட்டாங்க. நாங்கள் வந்து இங்கே ஸ்கூலுக்கு அகாடமி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெயினில் பரட்டோவும் டெக்கியும் வந்துடுவாங்க. அதுக்கடுத்து பரட்டோ வந்து ட்ரெயினை கண்ட்ரோல் பண்ணுவோம். அதுக்கடுத்து அகாடமி காமிக்கிறாங்க. நருட்டோவும் அங்கே இருக்கான். அதுக்கடுத்து இது ஷீனு ஒரு கோலத்தை பாருங்களேன் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து ஷிகராய் கொட்டையை விட்டுருக்கா. அதுக்கடுத்து அட்டண்டன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதில் பரோட்டோன்னு அட்டண்டன்ஸில் வருது. ஆனால் வந்து அது பரோட்டோ இல்லை. அதுக்கடுத்து நேராக போய் இது நருட்டோட ஸ்டாச்சுவில் போய் இது பண்ணிடுவான். நருட்டோட ஸ்டாச்சுவில் போய் இது பண்ணிடுவான். அதுக்கடுத்து நருட்டோ ஏன்டா இப்படி பண்ணான் அப்படின்னு இருக்கா. அதுக்கடுத்து எல்லோரும் வந்து மூஞ்சி அதுக்கடுத்து கொனங்காமாடுவை காமிக்கிறாங்க. அவனும் பெருசாகிட்டான். அதுக்கடுத்து பரோட்டோ பிடிச்சிட்டான். அதுக்கடுத்தது கொனங்காமாடு என்னை விடுன்னு சொல்ல, நான் உனக்கு சென்ஸே மரியாதை கொடு அப்படின்னு வந்து கொனங்காமாடு சொல்கிறேன். அதுக்கடுத்து டெக்கி நீயும் இவங்க கூட சேர்ந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு